எப்படின்னா இன்னைக்கு நீங்க தாவேக்கா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. ஆனா அந்த தொண்டர்கள் கிட்ட உங்க தலைவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வருவாரு, நல்லது செய்வாரு, உங்க கொள்கை என்ன, எங்க கொள்கை நல்ல கொள்கை, நாங்க மகளிருக்கு ஆதரவா இருப்போம். இது ஓரலா நீங்க ஒரு அடித்தட்டு மக்களை கேட்டா கூட இது சொல்லலாம். கொள்கை என்பதும் தொலைநோக்கு பார்வை என்பதும் திட்டங்கள் என்பதும் மிக கூர்ந்து ஆராய்ந்து அது மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும். அந்த தேர்தல் வாக்குறுதி நடைமுறையில் அதை செய்ய ஊர்ஜிதமான ஒரு திட்டங்களா இருக்கணும். ஏன்னா நடக்காததெல்லாம் நம்ம சொல்லி தேர்தல் வாக்குறுதின்றதை விட அதை நம்ம எதிர்பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் சாத்தியம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியா இருக்கணும். இப்படி தொடர்ந்து நிறைய நம்ம மக்கள் கிட்டயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க நல்லதை சிந்திக்கிற மக்களா இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுதான் ஆட்சியா மாறுது. இப்ப நீங்க என்னதான் இவங்க அதை செய்யலன்னாலும் மக்கள் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பொங்கல் கிட்ட பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க, இல்ல இவர் அதை பண்ணிடுவாரு, நான் அவரோட முகத்துக்கோசரம் ஓட்டு போடுவேன், இப்படிலாம் நம்ம வாக்களிச்சோம்னா நம்மளுடைய சந்ததியோட நிலைமை என்ன ஆகுன்றத சிந்திச்சு வாக்களிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.